அதை வந்துங்க ஒரு மானிடனோ ஒரு மனுஷனோ இல்லைங்களா, ஒரு மனுஷன் மானிடன் எல்லாம் ஒன்று தான் இல்லைங்களா. அதை வந்து ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி நல்ல ஒரு மணமகளை கல்யாணம் பண்ணுறாரு, நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறது. பெண்ணுக்கு மணமகனை பிடிச்சிருக்கு, இவருக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு. என்னங்க கல்யாணம், மங்களகரமான ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போதுங்க அவங்க வாழ்கிறாங்க. வாழ்க்கைன்னு எப்படி தெரியுங்களா, ஒரு பெண் வந்து ஒரு ஆணும் முழுமையடைகிறதனுடைய முக்கியமான பாயிண்ட்டுகள் சொல்கிறேன் நான். என்னங்க முக்கியமான பாயிண்ட், அதை வந்துங்க இன்பத்தை அனுபவிக்கணுங்க. இன்பத்தை அனுபவிக்கணும்னா உடல் சுகத்தை அப்படி ஒரு அனுபவிக்கணும்னு சொல்ல வர்றேன். உடல் சுகத்துக்கு மனைவியும் கணவரும் சேர்ந்து உடல் சுகத்தை கட்டி அணைச்சி அந்த உடல் சுகத்தை அனுபவித்து வாழணுங்க. அந்த உடல் சுகத்தை அப்படியே அனுபவிச்சுட்டே வாழ்ந்துட்டு பல ஆண்டுகளாக அந்த உடல் சுகத்தை அனுபவித்து வாழ்ந்து முதுகும் பெற்று ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை இப்படி பிறந்து வளர்ந்து இங்கும்போது நீங்கள் 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 ஜெனிச்சதில் முழுமையடைகிறீங்கன்னு அர்த்தம். எந்த மனஸ்தாபமும் இல்லை, கணவருக்கும் உங்களுக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை, மனைவிக்கு உங்களுக்கு மனஸ்தாபமே இல்லை. அப்படி ஒரு இன்பமாக இருந்து வாழ்ந்து சிரித்த முகத்தோடு இருக்கீங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. இந்த பேரண்ட்ஸ் எப்படி புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. இந்த புண்ணியத்தினுடைய காரியம், தர்மத்தினுடைய காரியம், சத்தியமுடைய காரியம் உங்களை அந்த அளவுக்கு பிழைக்க வைக்கிது. அந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவித்து சுகத்தை கொடுக்க வைக்கிது. சுகமாக வாழ்கிறதுக்கு பேரண்ட்ஸினுடைய புண்ணியம்தான் காரணம், பேரண்ட்ஸினுடைய நடவடிக்கை தான் காரணம். பாவச்செயல் செய்யாமல் நல்லபடியாக வாழ்ந்து ஜெனிச்சு இருந்தீங்கனால் உங்களுடைய வாழ்க்கை நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். வயசானாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து தகட்டாதுங்க. அப்படி இருப்பீங்க நீங்களும் கணவனும். உங்கள் குழந்தைகள் அதே மாதிரி தான் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. பாவச் செயல் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். எந்த இருந்தாலும் ஒரு இம்மி அளவு கூட பாவம் செய்யக்கூடாது. என்னங்க சரிங்களா? அவ்வளவு இருக்குது பாவம், கெட்ட காரியங்கள், பாவங்கள் அப்படி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து தவறாக கூட நடக்க தேவையில்லைங்க. அந்த காம உணர்வோட பார்த்தாவே அந்த பெண் இடுப்பவோ உடம்பவோ ஏதாவது ஒன்று காமத்தினுடைய தாக்கத்தினுடைய பார்த்தாவே அது ஒரு பாவ கணக்காக வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் நான். அப்படி பார்க்கக்கூடாதுங்க. என்னங்க, உனக்கு மனையாளி இருக்குது அல்லவா, உனக்கு கணவர் இருக்குது அல்லவா, அந்த அளவு தான் இருக்கணுங்க. என்னங்க, அது வந்து எப்படின்னாங்க, காமத்தினுடைய இதெல்லாம் இருக்காங்க பேரண்ட்ஸோடைய பழக்க வழக்கங்கள் பிளட்டில் இருக்குமல்ல, இந்த ஜெனியில் இருக்குமல்ல, அதுதான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. நம்ம பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு அந்த பழக்க வழக்கமெல்லாம் வராது. டீசெண்டாக இருப்போம். வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.